Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். மீட்பினை தினம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். பாரெங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தினுடைய முதல் வெள்ளி தலைவள்ளி எப்பொழுதுமே ஒரு இரக்கத்தின் வெள்ளியாக, ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுத்தருகிற ஒரு சிறப்பான நாளாக நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்தில் கருதப்படுகிறது. ஆகவே தான் வெள்ளிக்கிழமைகளில் ஆண்டவருடைய இரக்கத்தை தேடி அநேகர் ஆலயத்திற்கு செல்வதும், அந்த நாளிலே உபவாசங்களிலிருந்து தங்களை சுத்தப்படுத்தி கொள்வதோடு வீட்டையும் சுத்தப்படுத்தி இதோ அந்த நாளில் சிறப்பு பரித்தியாகங்கள் வழியாக கடவுளுடைய இரக்கத்தை பெற முயற்சிப்பதும் நம்முடைய விசுவாச வாழ்வினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது. ஆகவே இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய இரக்கம் வெளிப்படுகிற இந்த சிறப்பான நாளில் உங்கள் மீதும் உங்களுடைய குடும்பங்களின் மீதும் இறை இரக்கம் கடந்து வர உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த பலியின் வழியாக உங்களை நிறைவாக்கும்படி இந்த பலியில் இணைந்து மன்றாடுவோம். குற்றங்கள் குறைகள் ஏதாவது இருப்பின் அவைகளை நினைத்து மனமருந்தி அவைகள் நம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடையாய் இல்லாதபடி நாம் எல்லோரும் ஒரே மனத்தோடு பாவத்திற்காக மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். என் பிதாவே என்னை மன்னியும். என் பிதாவே என்னை மன்னியும். இயேசுவே என்னை இரட்சியும். இயேசுவே என்னை இரட்சியும். ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க
விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க நீர் அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உணவு கிடைக்காத பஞ்சமோ நீரில்லாத வறட்சியோ அன்று, ஆண்டவரின் வாக்கு கிடைக்காத பஞ்சமே அது. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை திருவசனங்கள் 4 முதல் 6 மற்றும் 9 முதல் 12 வரை. வறியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே, இதை கேளுங்கள். நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும்? கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவுறும்? மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ளத்தராசினால் மோசடி செய்யலாம். வெள்ளிக்காசுக்கு ஏழைகளையும் 2 காலணிக்கு வறியோரையும் வாங்கலாம். கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா? தலைவராகிய ஆண்டவர் கூறுகிறார், அந்நாளில் நண்பகலில் கதிரவனை மறையச் செய்து பட்டப்பகலில் உலகை இருள் சூழ செய்வேன். உங்கள் திருவிழாக்களை அழுகையாகவும் பாடல்களை எல்லாம் புலம்பலாகவும் மாற்றுவேன். எல்லாரும் இடுப்பில் சாக்கு உடை உடுத்தவும் அனைவரின் தலையும் மலிக்கப்படவும் செய்வேன். ஒரே பிள்ளையை பறிகொடுத்தோர் புலம்புவது போல நீங்களும் புலம்புமாறு செய்வேன். அதன் முடிவு கசப்புமிக்க நாளாய் இருக்கும். தலைவராகிய ஆண்டவர் கூறுகிறார், இதோ நாள்கள் வரப்போகின்றன. அப்போது நாட்டினுள் பஞ்சத்தை அனுப்புவேன். அது உணவு கிடைக்காத பஞ்சமோ நீரில்லாத வறட்சியோ அன்று. ஆண்டவரின் வாக்கு கிடைக்காத பஞ்சமே அது. ஒரு கடல் முதல் மறு கடல் வரை, வடதிசை முதல் கீழ்த்திசை வரை தேடி சென்று அங்குமிங்கும் தள்ளாடி அலைந்து ஆண்டவரின் வாக்கை தேடுவார்கள். ஆனால் அதை கண்டடைய மாட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வார். 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 அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போ பேறு பெற்றோ, முழு மனதோடு அவரை தேடுவோ பேறு பெற்றோ பேறு பெற்றோ. முழு மனதோடு நான் உம்மை தேடுகிறேன், உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும். மனித அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வார். மனித அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வார். எந்த நேரமும் உம் நீதி நெறிகளை முன்னிட்டு என் உள்ளம் ஏங்கி உருகுகின்றது. உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டேன். உன் நீதி நெறிகள் என் கண்முன் நிறுத்தியுள்ளே. மனித அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வார். மனித
அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் சொல்லாலும் உயிர் வாழ்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 9 முதல் 13 முடியும். மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்தபோது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய அந்த திட்டங்களை புரிந்து கொள்வது என்பது நமக்கு ஒரு 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 சவாலான காரியமாக இருக்கிறது. அதாவது கடவுள் எல்லாருக்கும் வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த வெளிப்பாடுகளை புரிந்து கொள்ளுகிற பிள்ளைகள் பேறு பெற்றவர்கள். இந்த நாளிலே கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கிறேன். இந்த உணர்வுகளோடு நான் ஒரு கிராமத்தில் இப்பொழுது ஒரு இந்த சிட்டி லைஃப்பில் இருந்து தள்ளி இருக்கிற ஒரு சூழலில் நான் போயிருந்தால் கூட இந்த இறைவார்த்தைகளை வாசிக்கிற போது அவைகள் நமக்கு கடவுள் வெளிப்படுத்துகிற அந்த காரியத்தை இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ள உதவி செய்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், ஆமோஸ் நூலிலிருந்து முதல் வாசகத்தை நம்ம பார்க்குறோம். இந்த வாசகத்தில் கடைசியாக முதல்ல நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைய சில வழிகளை குறித்தெல்லாம் பேசப்பட்டிருக்கிறது. எப்படி மக்கள் செயல்படுகிறார்கள், வழியை கொடுக்கிறவர்களாக எப்படி தீமை செய்து தங்களுடைய அந்த உடல் சார்ந்த உலகு சார்ந்த காரியத்தை அவங்க நியாயப்படுத்துகிறாங்க. அது எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டு இருக்கிற பாருங்கள். தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது விடியும்னு பார்க்குறாங்க. கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவரும். மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ளத்தராசினால் மோசடி செய்யலாம். வெள்ளி காசுக்கு ஏழைகளையும் 2 காலணிக்கு வரியோரையும் வாங்கலாம். இந்த 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 ஏமாற்றுத்தனமான ஒரு வாழ்க்கை அந்த ஆமோஸ் குறிப்பிடுகிற அந்த ஒரு காரியம் என்பது ஏதோ தீயவர்கள் தான் செய்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட இனமே தன்னுடைய இனத்தை அடிமைப்படுத்துகிற வேதனையை பார்த்து ஆமோஸ் இந்த வேதனைகளை எல்லாம் முன்வைக்கிறார், அந்த வருத்தத்தை வெளிப்படுத்துகிறார். எசேக்கியேலில் கூட நீங்கள் பார்க்கலாம். எசேக்கியேல் நூலில் 34 என் மந்தைகளை நீங்கள் உதறி தள்ளிட்டீங்க, என் மந்தைகள் உண்ணக்கூடிய உணவை நீங்கள் முதல்ல போய் உண்டுட்டு அதை மிதித்து நாசமாக்குனீங்க, அவைகள் தண்ணி குடிக்க வேண்டிய அந்த நீர் பருக வேண்டிய அந்த நீரை நீங்கள் குடிச்சிட்டு கலங்கடித்தீங்க.
அப்போ கடைசியாக கடவுள் சொல்வார், என் மந்தையை நானே மேய்ப்பேன் அப்படின்வார். இப்போ கடவுள் பாருங்கள், இந்த வலிகளையும் வேதனைகளையும் இறைவாக்கினர்கள் வழியாக வெளிப்படுத்திட்டே இருக்கிறார். இன்றைக்கி கடவுள் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தது, இன்றைக்கி இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக இன்றைக்கும் அந்த சூழல்கள் இருந்து கொண்டே இருக்கிறது, அது எல்லா தளத்திலும். இப்போ கிறிஸ்தவத்துக்கு எதிரான மக்கள் ஒருபுறம் நம்மை அழுத்துவதும் நம்மை அழிப்பதற்காக திட்டமிடுவது, இதெல்லாம் நம்ம எதிர்த்து நிற்பது, இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடியது. ஆனால் கிறிஸ்தவத்துக்குள்ளேயே இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறவங்க நாம் யோசிக்க வேண்டும். அப்போ கடைசியாக இந்த ஆண்டவர் இந்த வேதனைகளை எல்லாம் சொல்லி கடைசியில் இது எங்கே கொண்டு போய் நம்மை வைக்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உணவு கிடைக்காத பஞ்சமோ அல்லது நீர் இல்லாத வறட்சியோ அன்று, ஆண்டவரின் வாக்கு கிடைக்காத பஞ்சமே அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக ஆமோஸ் இறைவாக்கினர் எங்கே போய் இது ரிசல்ட்டிங் அப்படின்றத சொல்கிறார். அது எந்த இடத்துல போய் முடிய போகிறது அதனுடைய, ஏன்னா வார்த்தை தான் உலகை உய்விக்கிறது. இந்த தொடக்க நூலில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் வார்த்தையை விடுத்து தான் அந்த உலகத்தை புதுப்பித்தார், உருவாக்கினார். எசையா 55:10-11 நம்ம பார்க்குறோம், அந்த வார்த்தையை எதற்காக அனுப்புகிறேனோ அதை வெற்றிகரமாக செயல்படுத்தாமல் வெறுமையாக என்னிடத்தில் திரும்பி வராதுன்னு வார்த்தையை குறித்து ஒரு வல்லமையான வெளிப்பாட்டை ஆண்டவர் வைக்கிறார். இப்போ அந்த வார்த்தை கிடைக்காத ஒரு பஞ்சம் இன்றைக்கி நம்ம யோசிக்கணும் பாருங்களேன். இப்போ மத்தேயு நம்ம நற்செய்திக்குள்ளே போகிறோம். நற்செய்தியில் போய் பார்த்தீங்கன்னா மத்தேயு சுங்கசாவடியில் உட்காந்துருக்கார், கடவுள் கூப்பிட்றாரு. சுங்கசாவடியில் உட்கார்ந்தவர் அவரும் வர்றார். இயேசு பாவிகள் என்று அழைக்கப்பட்டிருக்கிற வரி தண்டுபவரோடு போய் விருந்துன்றாரு. அவர்களோடு போய் இவர் என்ன செய்கிறார், பேசுகிறார். இப்போ ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு குரூப், அதான் பரிசேயர் சதுசேயர்கள் இவரை சாடுறாங்க. இப்போ இந்த மத்தேயுவை எதுக்கு கூப்பிடுறாரு, எதுக்கு இந்த வரி தண்டுபவர்கள்ட்டெல்லாம் போய் இயேசு பழகிறார்? எல்லார மாதிரியும் இவரும் நல்லவர் என்கிற போர்வையை போர்த்தி கொண்டு போயிருக்கலாமே. ஏன் இயேசுவுடைய அந்த திட்டம் என்ன அப்படின்னு பார்க்கிற போது, இந்த மத்தேயுவை அழைத்தது தன்னுடைய நற்செய்தியை அறிவிக்க ஒரு நற்செய்தியாளராக. இந்த வரி தண்டுபவர்கள் எல்லாம் இந்த நற்செய்தியின்படி வாழ முற்பட வேண்டும் என்று தங்களை மாற்றிக்கொள்ள நோயுற்றவர்களுக்கு தான் மருத்துவர் தேவை அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக வந்ததாக வெளிப்படுத்துகிறார். இப்போ இதெல்லாம் நம்ம இந்த இரண்டு காரியத்தையும் நான் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, கடவுளுடைய தேவை என்னென்னா நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். இந்த வார்த்தை போய்கிட்டே இருக்கணும், அந்த கடவுளுடைய வார்த்தை நம் வழியாக செல்லணும். இன்றைக்கி பாருங்கள், இதற்கு எதிரான ஒரு மனநிலை, எதிரான ஒரு செயல்பாடு இப்பொழுது நம்ம மத்தியிலே நிலவி வருவதை, நம்மளுடைய கத்தோலிக்க திருஅவையில் நிலவி வருவதை நம்ம பார்க்குறோம். மற்ற நம்பிக்கையாளருடைய வாழ்க்கையிலும் இந்த வேதனையை நம்ம பார்க்குறோம். என்ன வேதனைன்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போது ஒரு சில இடங்களில் நான் பார்த்துருக்கிற பூசை, திருப்பலி வைக்க போகிற இடத்துல எழுதி போட்டிருப்பாங்க 45 நிமிடத்தில் திருப்பலியை நிறைவு செய்யவும் அப்படின்னு இருப்பாங்க. நம்ம இருக்கிற பூசையை வேக வேகமாக நடத்தினா கூட அது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே போகும். அப்போ நம்ம ஒரு இறை வார்த்தையை பகிர்வதற்கு 10 நிமிடங்கள்னு போட்டிருப்பாங்க. 10 நிமிடங்கள் தான் நீ பிரசங்கம் வைக்கணும், 5 நிமிடங்கள் தான் வைக்கணும் அப்படின்னு. சரி, நம்ம ஒரு திருப்பலி என்கிற ஒரு நிலையிலே ஓகே, நம்ம டைம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம், நமக்கு அந்த ப்ரோக்ராமிங் இருக்குது, நேரம் பற்றாமை எல்லாம் இருக்குது. அப்போ நம்ம வேறு ஒரு இடத்துல அதுக்கு சப்ஸ்டிடியூஷன் கொடுக்குறோமா இந்த இறை வார்த்தைக்கு அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்குற போது பல நேரத்தில் இல்லை என்கிற ஒரு பதில் தான் நமக்கு கிடைக்கிறது. இப்போ ஒரு கிறிஸ்தவர், நம்ம ஒரு கத்தோலிக்கர், அருட்சாதனத்தை பெற்றிருக்கிற, திருமுழுக்கு பெற்றிருக்கிற, நற்கருணை அபிஷேகம் பெற்றிருக்கிற ஒரு நல்ல கிறிஸ்தவராக இருக்கிறவருக்கு இந்த இரண்டும் பேலன்சிங்காக கிடைக்கணும். ஒரு சாதாரண விஷயம் பாருங்களேன், உணவு. இன்றைக்கி உணவில் நிறைய டயட்டிஷியன்ஸ் நிறைய டயட் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லா கேலரிஸும் கலந்து வரணும், எல்லா நியூட்ரிஷனும் இருக்கக்கூடிய உணவுகள் பகிரப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஒரு ஒப்பீட்டை கம்பேரிசனை நான் இதில் வைத்து பார்க்குறேன். ஒரு உணவில் ஒரு கம்பேரிசனுக்கு, ஒரு காற்று மழை அது அளவோடு இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்க முடியும். ஒரு கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை என்று பார்க்கிற பொழுது அங்கே எல்லா நேரமும் அவங்க அவங்களுடைய அந்த அன்பை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கவே முடியாது. அவங்க வேலை செய்ய நேரத்தில் வேலை செய்யணும், அவங்க சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிக்கணும், அழ வேண்டிய நேரத்தில் அழணும். எல்லாமே கலந்த கலவை தான் குடும்ப வாழ்க்கை. எல்லாமே அதனுடைய ரேஷியோவில் இருக்கிற போது அது சரியாக இருக்கிறது. இப்போ இந்த ஒப்பீடுகளை வைத்து பார்க்கிற பொழுது இந்த இறைவார்த்தைக்கான பகிர்வினுடைய காரியங்கள் குறைக்கப்பட்டு கிடப்பதை நம்ம பார்க்குறோம். எங்களுடைய நற்செய்தி ஊழியங்கள் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் ஒரு போராட்டம் இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். இப்போ நற்செய்தியை பறைசாட்டுகிற பிள்ளைகள் எல்லோருமே அவமானத்திற்கு உட்படுத்தப்படுகிறாங்க. நிறைய பேர், எல்லாரும் அப்படி செய்கிறதில்ல, ஆனால் அநேகமான பேர் நம்மளை பார்க்குற போதே இவங்கெல்லாம் பேசுவாங்க நிறையா அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன செய்கிறாங்க, இந்த கரிஸ்மேட்டிக் ப்ரேயர் இதெல்லாம் ஹம்பக் இதெல்லாம் ஒரு பொய்த்தனம் போலித்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே என்ன நடக்கிறது, வார்த்தை விளங்க பண்ணப்படுகிறது. அதில் எல்லாம் சரியா அப்படின்னா அது நம்ம சரின்னு சொல்ல முடியாது.
ஆனால் அதனுடைய அடிப்படையை வைத்து பார்க்கிற பொழுது இங்கே வார்த்தை விளங்க பண்ணப்படும். அருங்கொடை இல்லம் எடுத்துக்கொண்டோம்னா வார்த்தை விளங்க பண்ணப்படுகிற ஒரு சில மறைமாவட்டங்களில் இப்படிப்பட்ட சென்டர்ஸ் இருக்கிறது. அருங்கொடை இல்லம் என்கிற சென்டர் இருக்குது. வார்த்தையை அவங்க என்ன செய்யலாம், ஒரு நாள் முழுவதுமாக பயிரலாம். அவங்க எடுத்துகிட்டு போகலாம் மக்கள்கிட்ட. அதை கேட்பதற்கு மக்கள் ஆவலாக இருக்கிறாங்க. ஆனால் அதிகாரிகள் என்ன செய்வாங்க, அது ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு கூடாது, அங்கே மக்கள் கூடக்கூடாது, இப்படி கட்டுப்பாடுகளை வைத்து அங்கே வார்த்தையின் மீது தாகம் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய தாகத்தை ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய வார்த்தை கூட தவறானது, அல்லது அதை நிர்மூலமாக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம். இதெல்லாம் எங்கே போய் நிற்க போகுது அப்படின்னா, எப்போ ஒருத்தருடைய உடம்புல ஒரு நியூட்ரிஷன் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு சத்து குறைவு ஏற்பட்டுகிட்டே இருக்குன்னா அது எங்கே போய் முடியும்? அது ரிசல்ட்டிங் இன் சம் டிசீஸ். ஒரு டிசீஸில் போணுச்சுன்னா அது எல்லா டிசீஸையும் அது கம்பைன் பண்ணி அந்த உடம்பையே அது நிர்மூலமாக்கக்கூடிய அல்லது அழிவுக்கு, சாவுக்கு இட்டு செல்லக்கூடிய வேதனைக்குள்ளே வரப்போகிற அந்த சூழல் தான் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிற. இப்போ இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏன் இயேசு போய் திருத்தூதர்களை கூப்பிட்டாரு, நீங்கள் வாங்க கூப்பிட்டு என்னுடைய அதிசயத்தெல்லாம் பாருங்கள், நீங்கள் உட்காந்து எல்லாம் எழுதுங்க, என்னை பற்றி இன்னும் ஜாஸ்தியாக போட்டு எழுதுங்க. இயேசுசாமி அப்படிலாம் சொல்லலை. கடைசியாக அவர்களுக்கு கொடுத்த ஒரு அழைப்பு என்ன? போய் உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்க. ஏன் இந்த நற்செய்தி அறிவிக்கப்படணும்? அதுதான் இறையாட்சி என்கிற அந்த தளத்திற்கு அதுதான் ஃபியூவல், அதுதான் உயிரூட்டக்கூடிய ஒரு ஆற்றல். இந்த வார்த்தை தான் வல்லமையாக செயல்பட போகிறது. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பேச போவதில்லை, உன் வாயிலிருந்து நான் பேசுவேன். மோசைகிட்ட அன்றைக்கி சொன்னது தான். எல்லாம் மாற்றி பேச மாட்டார். எல்லா பலவீனர்களாக இருக்கிறவர்களை அழைத்து கடவுள் என்ன செய்கிறார்? அவர்களை பயன்படுத்துகிறார். அவர்களுடைய வாயிலிருந்து அவர் பேசுகிறார். அப்போ அதற்கான தளங்களை நம்ம உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயமான ஒன்றாக இருக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை யோவான் நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம். 7வது அதிகாரத்தில் 18வது இறைவசனம், தம்மை அனுப்பியவருடைய பெருமையை தேடுபவர் உண்மை உள்ளவர். தம்மை அனுப்பியவருடைய பெருமையை தேடுபவர், அவரிடத்தில் பொய்மை இல்லை. அப்போது அனுப்பியவர் எதை சொல்லி அனுப்பினார்? மகன் சொல்கிறாரு, நான் செய்கிறது, நான் பேசுகிறதெல்லாம் பார்க்குறீங்களே, இது நானாக பேசலை, எங்கள் அப்பா என்ன சொல்லி கொடுத்தாரோ அதான் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறார். அப்போ இயேசு என்ன பேசினார்? இறைவார்த்தையை தான் சுற்றி பேசிட்டு வந்தார். இதைத்தான் நீங்கள் போய் செய்யுங்கன்னாரு. அதை செயலில் காட்டுங்க, வார்த்தையில் பேசுங்க, நற்செய்தி அறிவிங்கன்னாரு. இப்போது அந்த நற்செய்தி அறிவிப்பினுடைய நிலை எல்லா விதத்திலும் அது ஒரு விதமான ஒரு வேதனைக்குரிய நிலையில் டிலாபிலேட்டட்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி உடைக்கப்பட்ட ஒரு நிலையில் இருப்பதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி சில சிறப்பு பணிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறவங்க அந்த சிறப்பு பணிகள் தான் அவருடைய வாழ்க்கையினுடைய முக்கியம் என்ற நிலைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஒரு பள்ளி பணி என்று சொன்னால் அவங்க போய் பாடம் சொல்லி கொடுக்கறது, அதோடு அவங்க நற்செய்தி பணி முடிகிறதுன்னு நினைக்கிறாங்க. அது நற்செய்தி பணி அல்ல, அது ஒரு இன்டைரக்ட் பார்ஷியல் காஸ்பல் மினிஸ்ட்ரி தான், ஆனால் டைரக்ட் மினிஸ்ட்ரி அல்ல. அப்போ நம்ம என்ன செய்வது? ஆண்டவர் டைரக்ட் மினிஸ்ட்ரி பண்ணார், நேரடியாக நற்செய்தி அறிவிப்பை செய்தார். ஆகவே இன்றைக்கி அருமையான நாளில் நம்ம யோசிக்கணும். 2 தினங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்த 29ஆம் தேதி புனித பேதுரு, புனித பவுல் இவர்களுடைய விழாவை நீங்கள் கொண்டாடி இருப்பீங்க. 2 தூண்கள் என்று சொல்லப்படுகிறது. பேதுரு யார், பவுல் யார்? நமக்கெல்லாம் தெரியும். பேதுரு யூதர்களுடைய அந்த யூத இனத்துக்காக அனுப்பப்பட்டவர். அவர் யூத இனத்தை டார்கெட் பண்ணார். இந்த பவுலடியார் ஒரு யூதராக இருந்தாலும் பாருங்கள், இவர் படிக்காத மனுஷர், கடவுள் அறிவை கொடுத்து ஆற்றலை கொடுத்து இவர்கள்ட்ட போய் பேச சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், பவுலடியார் படித்து அறிஞ்ச மனுஷர், நிறைய அறிவோடு இருந்தார். கமாலியலுங்கிற பெரிய படிப்பாளிகிட்ட போய் படிச்சுட்டு வந்தவர். அவரை போய் பிற இனத்தாருக்கு அந்த ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாக அனுப்புகிறார். அப்போ கடவுள் பாருங்கள், இந்த 2 தூண்கள் என்று சொல்கிறோம், த பில்லர்ஸ் ஆஃப் த கேத்தலிக் சர்ச்னா பேதுருவும் பவுலும். இப்போ 2 பேரும் எதற்காக அனுப்பப்பட்டாங்கன்னா, இந்த கடவுளுடைய ராஜ்யத்தை வார்த்தையால் கட்டி எழுப்ப, நற்செய்தி ஊழியத்தினாலே கட்டி எழுப்பத்தானே. அதுக்கு தானே அவங்க சிறையில் இருக்கிற பொழுது அவங்களுடைய கதவுகள் எல்லாம் திறந்து பேதுருவை வெளியே அனுப்பிச்சி விட்றாரு கடவுள். பவுலும் சீலாவும் கைகள் கட்டப்பட்டு சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு இருந்தபோது அவர்கள் துதித்து பாடினார்கள். சங்கிலி அருந்து விழுந்தது. அவர்களை தூயாவியானவர் வெளியில் இழுத்துட்டு வந்து விட்டார். எதற்கு? போய் அந்த நற்செய்தி பணியை செய்யுங்க, வார்த்தை வல்லமையை கொடுங்க. அநேகரை இவங்க என்ன செய்தாங்க? போய் ஆயர்களாக திருநிலைப்படுத்துகிறாங்க, ஊழியர்களாக அவங்க மீது எண்ணெய் பூசி அவங்கள அபிஷேகிக்கிறாங்க. இதெல்லாம் நடந்தது. பவுலடியார் ஊராக போனார். கொலோசியர்கிட்ட போனார், கொரிந்தியர்கிட்ட போனார். அங்கெல்லாம் போய் என்ன செய்தார்? எல்லோரையும் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கிற சாட்சிகளாக உயர்த்துறார். பேதுருவடிகளார் போகிற இடத்துலெல்லாம் என்ன செய்கிறாரு? அபிஷேகத்தை கொடுத்து எல்லோரையும் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கிற ஆற்றலோடு அவர்களை எடுத்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ இவங்க எல்லாம் செய்த பணி இப்போ நாம் செய்து கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய ஆயர்கள் செய்கிறாங்களா?
அல்லது நம்முடைய அதிகாரிகள் செய்கிறாங்களா? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இப்போ யாராவது ஒருத்தர் நம்மை முடக்கி விடுவது அல்ல, மாறாக நான் என்ன செய்கிறேன். நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு பொறுப்பு உண்டு. ஒரு திருச்சபைங்கிற ஒரு பெரிய கட்டிடத்தில் நாம் எல்லாம் ஒரு செங்கல்லை போல் நம்மலாம் இணைஞ்சிருக்கிறோம். இப்போ நம்மலாம் இணைந்தது தான் அந்த கட்டிடம். அதைத்தான் நான் சொல்லுவேன். இந்த உடம்பு பாருங்களேன், ஒரு திசுக்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, திசுக்கள். இதில் வந்து நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. இப்போ இதில் இருக்கிற இந்த திசுக்கள், அணுக்கள், திசுக்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இது வந்து ஒரு மெசேஜை சரியாக கொடுக்கலன்னா அந்த இடத்துல என்ன ஆகிடுது, ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அந்த கன்ஃபியூஷன் உடலில் வருகிற போது அதுதான் கேன்சர் வியாதியாக மாறுது. அப்போ பாருங்கள், அந்த உடலினுடைய ஆக்ஷன், அதனால தான் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், உடலை ஆக்டிவாக வச்சுக்கொள்ளுங்கன்றாங்க. எல்லா திசுக்களும் அணுக்களும் அது உணர்வோடு செயல்படணும். அப்போது இந்த திருச்சபையிலே கூட ஏதோ ஒரு மூலையில் உட்கார்ந்துருக்கிற ஒரு நபர் கூட சரியாய் செயல்படாமல் போனால் அந்த திருவை என்ன நடக்கிறது, கேன்சர் வியாதி வந்ததை போல் அந்த ஒரு இடம் மட்டும் அழிந்து கொண்டு, அது அந்த ஒரு இடத்தை மட்டுமல்ல, அந்த ஹோல் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய, எப்படி கேன்சர் உடலையே அது பிடித்து கடைசியில் உயிரை அளிக்கிறதோ அதே போல் இந்த திருவையை அழிக்கிற ஒரு வேதனைக்குரிய நிலையில் நாம் ஒரு கேன்சராக மாறிப்போகிறோம். ஆகவே தான் இன்றைக்கி யாராவது நமக்கு அதிகாரத்தை கொடுத்து தான் நம்ம நற்செய்தி அறிவிக்கணுமா? ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆண்டவருடைய அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் நாம் அந்த அதிகாரத்தை எடுத்து வார்த்தையான தெய்வத்தை நம்மால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு எடுத்து செல்வது, வாழ்ந்து காட்டுவது, அதை செயல்படுத்தி ஆண்டவருக்கு மகிமை கொடுப்பது. இப்போது நாம தான் அந்த செயல் ஆக்கத்தோடு செயல்பட வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதுதான் வேதனை அந்த வார்த்தை சொல்லுகிறது, தம்மை அனுப்பியவருடைய பெருமையை தேடுபவர் உண்மை உள்ளவர், அவரிடத்திலே பொய்மை இருக்காது. அவர் பொய் இல்லாத இடத்துல இயேசு இருப்பார், ஆவியானவர் இருப்பார், அங்கே அருங்கொடைகளுடைய ஆற்றல் இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் பொய்த்தனமான வார்த்தையை சொல்லிக்கொண்டு இல்லாத ஒன்றை சொல்லி தங்களை உண்மையுள்ளவர்களாக காட்டிக்கொண்டு அங்கே உண்மை இல்லை, இயேசு இல்லை, ஆவிக்குரிய அபிஷேகம் இல்லை. அதனால தான் அந்த இடத்துல போராட்டம். ஒரு சகோதரர் ஒரு சகோதரிக்கு பேய் பிடித்திருக்கிறது என்று அந்த சகோதரியை போட்டு அடிக்கிறாங்க, போட்டு அவங்கள வதைக்கிறாங்க. அப்படின்னா அங்கே உண்மை இல்லை. ஒரு சகோதரர் அப்படி செய்த பொழுது நான் கேட்ட கேள்வி இதுதான். இதோ அவர்கள் மெழுகுதிரிகளை இழுத்து மேலே ஊற்றி அந்த நபரை அடித்து முடியை பிடித்து ஆட்டி செவுத்தில் போய் முட்டி பேய் ஓட்டுறாங்களாம். பாருங்களேன், இந்த செயல்பாடுகள் விவிலியத்தில் எங்கேயாவது இருக்குதா? ஆண்டவர் எங்கேயாவது இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறாரா? யாரோ ஒருவர் அப்படி செய்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்து இவர் செய்கிறாருன்னு சொன்னால் இவர் ஆண்டவருடைய அடையாளத்தை பின்பற்றவில்லை. ஆகவே தான் சொல்லுகிறோம், பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிங்க. வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது அங்கே தீய ஆவி இருந்தால் ஓடணும். அந்த வார்த்தை வல்லமை நம்மிடத்தில் இல்லைன்னா நம்ம செய்வது பொய்த்தனம். இந்த பொய்த்தனத்தினுடைய ஆவி நம்மளுடைய காரியங்களுக்குள்ளே செயலாற்றுவதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே தான் நீங்கள் சரியாக இருந்தால் சரியானவர்களை சரியான விதத்தில் இனம் கொண்டு கடவுளுடைய காரியத்திலே நீங்கள் கடந்து செல்ல முடியும். ஆண்டவருடைய நாள் இந்த நாள். ஆண்டவர் இரக்கத்தை கொடுக்க தயாராக இருக்கிறார். கடவுளுடைய பிள்ளைகள், நீங்கள் சரியான தளத்தில் நின்றால், உங்கள் பாத்திரத்தை நீங்கள் சரியாக வைத்திருந்தால் கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம பாத்திரம் சரியாக இல்லை அப்படின்னா கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டு தான் இருப்பார். அவர் ஆள் பார்த்து செய்கிறவர் அல்ல. அவர் எல்லாருக்கும் ஒரே விதமாகவே செயல்படுகிறார். என் பாத்திரம் தலைகளாக இருந்தால் அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை என்னால் பெற முடியாது. ஆகவே நாம் சிந்திக்க வேண்டும். ஆகவே கடவுளை குறை கூறுவது, அயலாரை குறை கூறுவது, அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிற யாரோ ஒருவரை குறை கூறி கொண்டு நம்மை நியாயப்படுத்துவதல்ல. வார்த்தைக்கான பஞ்சம் கிடைக்கப் போகிறது. இதோ நடக்கப் போகிற நேரம் இது. அப்போ அந்த வார்த்தை எனக்கு கிடைத்திருக்கிறதா? நான் வார்த்தையை தேடுகிற பிள்ளையாக இருக்கிறேனா? இப்பொழுதே அது கிடைக்கிற போதே அதை பெற்றுக்கொள்கிற ஆற்றலோடு நான் செயல்படுகிறேனா? சிந்தித்து பாருங்கள். உலகத்தினுடைய எந்த மூலையில் இங்கே இருந்தாலும் இதோ வார்த்தையை குறித்த ஒரே ஒரு லாஜிக் இதுதான். நீங்கள் உலகத்தினுடைய எந்த நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் கடவுளுடைய வார்த்தை ஒரே வல்லமையோடு செயலாற்றுகிறது. நீங்கள் அந்த வார்த்தையை தேடுகிற பிள்ளைகளாக இருங்க. கடவுள் மற்றதெல்லாம் உங்களை நிறைவாக்குவார். இந்த இரக்கம் இன்றைக்கு உங்களுக்கு நிறைவாய் கிடைக்க இந்த திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். ஆமென். என்ன தருவே நிறைவா என் இயேசு நாயகா, உள்ளமென்னும் கோவிலில் நீ வருவாய். என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே. எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே.
நிறைவா என் இயேசு நாயகா, உள்ளம் என்னும் கோவிலில் நீ வருவாய். என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே, என்ன தருவே நிறைவா. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையின்றி பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரை அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள வல்ல இறைவா, பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தினாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானே. இவ்வாறு மக்கள் ஒவ்வொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திருவையாக திகழ செய்தே. இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை நீர் புகழ செய்தே. ஆகவே வானதூதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுள ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களில் வார்த்தைக்குரிய பஞ்சம் இதோ தொடங்க ஆரம்பித்து விட்டது. அநேக குடும்பங்களில் வாலிப பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியாத வேதனை, தாய் தந்தையர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை உள்கிரகிக்க முடியாத ஒரு வேதனை, கணவன் மனைவியின் வார்த்தையை, மனைவி கணவனின் வார்த்தையை, அடிப்படையில் கடவுளின் வார்த்தையை கிரகிக்க முடியாத ஒரு வேதனை. ஆண்டவரிடத்திலே நம் குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். வார்த்தை பஞ்சம் நம்முடைய குடும்பத்திலே பிள்ளைகளுக்கோ நமக்கோ நடந்து விடாதபடி ஆண்டவர் தாமே நம்மை பாதுகாக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் எமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அது திருமணன்று எமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கிற மது திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திருவை அன்பில் நிறைவேற செய்தருளும். ஆண்டவரே, இந்த நாளில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கிற குடும்பங்கள், இன்னும் எங்களோடு இணைந்து செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. உயிர்த்தலும் எதனோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றிருக்கிற நாம் இந்த வார்த்தைகளை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம், தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் எதை கற்பித்தார், எதற்கு பயிற்சி கொடுத்தார்? நற்செய்தியை அறிவிக்க, நற்செய்தியை பறைசாற்ற, நற்செய்தியை கேட்க. ஆண்டவர் பரிவு கொண்டார் பிள்ளைகளை பார்த்து. எதற்கு? அந்த வார்த்தையின்பால் தாகம் கொண்ட பிள்ளைகளை பார்த்து. இன்றைக்கு அந்த தாகம் குறைந்து கொண்டிருக்கிறது. அது பல்வேறு தளங்களில் அது வலியுறுத்தப்படுகிறது. ஆன்மீக யார் அந்த வார்த்தையை கொடுக்க வேண்டுமோ அவர்களே இந்த வார்த்தை இவ்வளவு போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த வார்த்தையினுடைய வல்லமை குறைக்கப்படுகிற ஒரு வேதனை. இப்போ நாம தான் முடிவெடுக்கணும், இந்த வார்த்தையை எவ்வளவு அதிகமாய் நாம் உட்கொள்ள வேண்டும், தேட வேண்டும் என்று. ஆண்டவரிடத்தில் அந்த ஞானம் நமக்கு கிடைக்க, பிள்ளைகளுக்கு, குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், பங்கில் இருக்கிற பிள்ளைகள், இன்னும் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் எல்லோருக்குமே இந்த வார்த்தையின் வல்லமை கிடைக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு ஜெபத்தை உள்ளத்திலே வைத்தவர்களாய் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்தில் கேட்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து வார்த்தை என்கிற நீதியின்பால் தாகம் கொள்ள நம்மை அழைக்கிற ஆண்டவர். இதோ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு வார்த்தையின்பால் தாகம் கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளத்தும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலி பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. வார்த்தையின் பஞ்சத்திலிருந்து தப்பித்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின்
வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.